தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பள்ளி மாணவி கொலை குற்ற சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள சரித்திர பதிவேடு குற்றவாளி சாயல்குடி தர்ம முனீஸ்வரனை காவல்துறை கண்காணிக்காதது ஏன் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது முதிர்ந்த பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்குள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வழக்கு முடிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு வயதான பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு திமுக அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டிருக்கிறது. மறுபக்கம் பல வழக்குகள் கொண்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீனில் வெளிவரும் போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்தது ஏன் எனவும் சிசிடிவியை ஆராய 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் இந்த சம்பவத்தில் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் பொதுமக்களிடம் விளக்கமளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.